வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பப் ஸ்லீவ் வந்து எப்படி வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பொதுவாக பப் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ப்ளவுஸுக்கு இல்லாமல் இப்போ பட்டு சாரி ப்ளவுஸு அதுக்கு இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோன்னா ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களோட பட்டுப்பாவோட சட்டைக்கெல்லாமும் அந்த பப் ஸ்லீவ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு வந்து என்னென்னா நம்மளோட வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து ஸ்லீவ்லாம் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு பேட்டர்ன் போட்டு எப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்குறோம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படின்னா இப்போ லைனிங்க்கு வந்துட்டு நார்மல் ஸ்லீவோட அளவே தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போது இதுக்கு வந்து நம்மளோட ஸ்லீவ் எவ்வளோ இருக்குதோ இப்படி வந்து ஸ்லீவ் வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் இது மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஃபுல் ஸ்லீவு ஆன் ஃபோல்டில் தான் இப்படி மடித்து வச்சுக்கிறோம். நம்ம இப்போ மெட்டீரியலும் இது மாதிரி இருக்கிறத நம்ம இப்படி வந்து மடித்து ஆன் ஃபோல்டில் தான் மெட்டீரியலுமே எடுத்துக்கிறோம். மெட்டீரியலும் ஆன் ஃபோல்டில் இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவை வந்து கரெக்டாக இதில் எவ்வளோ இருக்கோ இதுக்கு நம்ம வந்து சீம் அலவன்ஸ் எல்லாமே நம்மளோட பேட்டர்ன் படியே விட்டு தான் அதில் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பேட்டர்னே போட்டிருக்கோன்றதுனால இதுக்கு நீங்கள் தனியாக சீம் அலவன்ஸ்லாம் எதுவுமே விட வேண்டாம். இதை வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிப்போம். இதை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வந்து ஃப்ரண்ட் சைடு வர்றதுக்கான அந்த கர்வ் மாதிரி ஒரு இருக்கும், வளைவு ஒன்று இருக்கும். பேக் சைடுக்கு வராது அந்த வளைவு, ஃப்ரண்ட் சைடுக்கு தான் வரும். அதை வந்து நம்ம இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீணாச்சு போட்ட வரைக்கும் போட்ட இடம் வரைக்கும் அப்படியே லைட்டாக அப்படியே ட்ரிம் பண்ணிக்கலாம். அந்த இடம் வரைக்கும் இப்படி போக போக அப்படியே லைட்டாக அப்படியே சின்னதாக அப்படியே ட்ரிம் மாதிரி பண்ணிகிட்டே வந்து நம்ம இப்படி முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து இது ஃப்ரண்ட் சைடில் வரும். நம்ம வந்து ஸ்லீவையுமே நம்மளோட பாடி பார்ட்லேயுமே அந்த இடத்துல ஃப்ரண்ட் சைடில் வரும்போது இந்த கர்வ் மாதிரி தான் நம்ம கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட் சைடுக்கு. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வளைவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த லைன் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஆம் ஹோல் வந்து டைட் ஆகாமலும் கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங்காகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து டைட் பண்ணாமலும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வளைவு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து மெயின் பீஸில் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மெயின் பீஸ் இதுக்கு நான் வந்துட்டு இது ப்ரொக்கேடு எடுத்துருக்கேன். இந்த இதுக்கு நீங்கள் சில்க் காட்டனோ எது வேணாலுமே நம்ம எடுத்துக்கலாம். மெயின் பீஸ் எப்படின்னா மெயின் பீஸும் நம்ம வந்து ஆன் ஃபோல்டில் தான் அப்படி மெட்டீரியல் இருக்கிறத நம்ம இப்படி ஆன் ஃபோல்டில் எடுத்துக்கலாம். நம்மளோட இந்த ஸ்லீவ் பேட்டர்னையும் இப்படி மடக்கி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்து 3 இன்ச்சஸில் அளவுக்கான ஃப்ளீட் வேணும். 3 இன்ச்சஸ்னால் நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது 6 இன்ச்சில் வரும். அப்படி வேணுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை 5 இன்ச் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணால் 10 வரும். அது மாதிரிலாம் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளீட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கான நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 இன்ச் அது மாதிரி எடுத்துப்போம். 5 இன்ச்சை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். 5 வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது 10 இன்ச்சஸில் நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் வரும். நம்ம வந்து ஸ்லீவுக்கு கீழே வந்து இப்படி 5 இன்ச் மார்க் பண்ணி 5 இன்ச் அளவுக்கு எடுத்து நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே மேலேயும் வந்து இந்த ஸ்லீவுக்கு மேலேயும் நம்மளுக்கு வந்து 5 இன்ச் தான் வரணும். அது மாதிரிலாம் எடுத்து இந்த இடத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து கீழேயும் 5 இன்ச்சு மேலேயும் 5 இன்ச்சு அது மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைனும் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் நம்மளோட பேட்டர்னை வந்து நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நார்மல் எல்லாத்துக்கும் எப்பொழுதுமே நம்ம வந்து பேட்டர்ன் ட்ரா பண்ணுற மாதிரி தான் கீழே எல்லாமே எல்லாம் கரெக்டாக அதே அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பின் போட்டுக்கிட்டு இப்படி கட் பண்ணிப்போம். கீழே இல்லாமல் பார்த்து கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாமே கட் பண்ணிட்டோம். இந்த வளைவு வந்து என்னென்னா நம்ம அப்புறம் வந்து லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அதை மார்க் பண்ணிக்கிட்டு அப்போ வந்து நம்ம அந்த வளைவு போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த கீழே இந்த 5 இன்ச்சில் மார்க் பண்ண இடத்துக்கிட்ட ஒரு வீணாச்சு போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஃப்ளீட் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக
இப்படி ஒரு வீநாச் போட்டுக்கலாம். மேலேயும் இந்த இடத்துலையும் ஒரு வீநாச் போடும். நம்ம இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணிட்டோம். லைனிங்கும் கட் பண்ணிட்டோம், மெயின் பீஸுமே கட் பண்ணிட்டோம். இப்போ லைனிங் வந்து நம்மளுக்கு இதுதான் நார்மலோட நம்மளோட ஸ்லீவோட அளவு. இது இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த 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 வீநாச் போட்டிருக்கிறது இந்த இடம் கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா 5 விட்டுருக்குறோம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு 10 வரும். அதுதான் நம்மளுக்கு வந்து பஃபாக வர போகிறது, நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறது. அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தது ஃப்ளீட் வச்சுட்டு இந்த லைனிங் வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்துட்டு இப்போ அடுத்தது வந்து ஃப்ளீட் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இது லைனிங் கிளாத் எல்லாமே இருக்குது. லைனிங் கிளாத் அப்படி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து 10 இன்ச்சுக்கு மடித்து வச்சு ஆன் ஃபோல்டில் 5 இன்ச்சு இருக்குது. இந்த இடத்துல வீநாச் நம்ம போட்டிருக்கோம். ஃப்ளீட் எப்படி வைக்க தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் இது என்னென்னா, இந்த வீநாச் இருக்கிற இடத்துலேருந்து இப்படி மடித்து வைக்கும்பொழுது இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து இன்னொரு 5 இன்ச் அது மாதிரி வருது. அந்த இந்த 2 இடத்துலையும் மேலேயும் கீழேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்து இப்போ ஃப்ளீட் வைக்க தொடங்க போகிறோம். இப்போ எப்படி வந்து நம்ம வந்து 6.5 இன்ச்சு அது மாதிரிலாம் மார்க் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா கரெக்டாக அந்த எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து அந்த ஃப்ளீட் வச்சுக்கிட்டோம்னா அந்த பஃப் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி இப்போ பஃப் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து இந்த பஃப் ஸ்லீவுக்கு வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கோம். நார்மல் நம்மளோட பேட்டர்னை விட முன்னாடிலாம் 5 இன்ச்சு வச்சுருக்கோம். நீங்கள் வந்துட்டு இப்போ 3 இன்ச்சு அது மாதிரி வச்சுக்கணுன்னா கூட இதே மாதிரி நம்ம 3 இன்ச்சு வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் வந்து அந்த மடித்து வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி பார்த்தோம்ல இப்படி இங்கே வர்றதுக்கு அதே மாதிரியே நீங்களும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து கூட நம்ம வந்து இந்த ஃப்ளீட் வச்சுக்கிறத தொடங்கிக்கலாம். நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெரியறதுக்காக கரெக்டாக இப்படி 2 சைடுக்கும் ஒரு நாச்சஸும் போட்டுப்போம். அப்படி அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளீட் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். கீழே போட்டுவிட்டோம். இப்போ மேலேயும் போட்டுப்போம். இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். ஃப்ளீட் வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்தே வச்சுக்கலாம். பேக்லேருந்து வைக்கும்பொழுது நம்மளுக்கு அவ்வளோ தூரம் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து துணியோட மேல் பக்கத்துலேருந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்ல சைட்லேருந்தே வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு தடையும் ஃப்ளீட் வைக்கும் போதும் நீடில் இன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃபுட்டரை தூக்கி விட்டுட்டு அடுத்தது நம்ம அப்படி வச்சுக்கலாம். நம்ம முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு நம்ம முடிச்சுப்போம். இப்போ நம்ம வந்து பஃப் ஸ்லீவுக்கு வந்து கீழே வந்து ஃப்ளீட் வச்சுட்டோம். இப்போ வந்து மேலே வந்து எப்படி ஃப்ளீட் வைக்க போகிறோம் அப்படின்னா, கீழ் சைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்லேயே போகுது ஃப்ளீட் எல்லாமே. நம்ம வந்து இப்போ மேல் சைடில் எப்படின்னா இதுதான் கொஞ்சம் பஃப் ஸ்லீவுக்கான ஒரு மெயினான டிப்ஸ். இது எல்லாமே இந்த சைடு போகுதுன்னா மேல் பக்கத்துக்கு வந்துட்டு எப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம வந்து வைக்கணும். இப்போ ஃப்ளீட்டை அப்படி வைக்கும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து அது நல்லா பஃப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் போகுது, இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இப்படி வச்சுருக்கோம். இல்லை ஒரே சைடில் நம்ம வச்சிட்டோம்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிப்ஸ். அதை நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே நல்லா பஃப்பாக இருக்கும். நம்ம இப்போ முடிச்சிட்டோம் மேல் சைடும். இப்போ வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம இப்போ முடிச்சுப்போம். நம்ம இப்போ வந்து 2 சைடுமே கீழ் சைடு மேல் சைடு 2க்குமே நம்ம வந்து ஃப்ளீட் வச்சுட்டோம். அடுத்தது வந்து இந்த கீழே இருக்கிற அந்த ஃப்ளீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நூல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு லேஸ் வச்சுக்கலாம். அது எப்படி நம்ம இப்போ வைக்கலாங்கிறத பார்ப்போம்.
நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இப்படி கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு எடுத்து வச்சுக்கணும். இந்த இடத்துலேருந்து நம்ம இப்படி தொடங்கிட்டு முடிக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுப்போம். நம்ம அப்புறம் வந்து அடுத்தது இந்த சைடில் இருக்கிற அந்த ஓரத்தையும் தைச்சிக்கலாம். லேஸோட இந்த சைடு ஓரத்தையும் தைச்சிப்போம். நம்ம இப்போ லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிக்கலாம். நம்ம இப்போ வந்து கீழே பார்டரும் வச்சுட்டோம். அடுத்தது வந்து லைனிங்கை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்மளோட பஃப் ஸ்லீவோட ரைட் சைடு. இது ஸ்லீவ் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறதோட லைனிங் இருக்குது நம்மளுக்கு. அதை வந்து இந்த ரைட் சைடு மேலே இந்த சைடு இப்படி வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு அதை அப்படியே திருப்பிக்கலாம். அது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பின் பண்ணிக்கலாம். நம்ம பின் பண்ணிப்போம். ஆனால் நம்ம வந்து தைக்கும்பொழுது அதை ராங் சைடாக பார்த்து தைச்சா தான் நம்மளுக்கு இந்த லேஸ்லாம் எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத பார்த்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம தைச்சிக்கலாம். இப்போது நம்ம இப்போ வந்து தைச்சிட்டோம். இப்போது லைனிங் வச்சு தைச்சிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி நம்ம வந்து இப்படி உள் சைடாக அப்படி மடித்து விட்டுடலாம். மடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே ஒரு டாப் ஸ்டிச் போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல போடும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு உள்பக்கம் போகும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். வேணா அப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்படி திருப்பிட்டோம். எல்லாமே ஒரு அயன் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 2 சைடையும் முதல்ல தைச்சிப்போம். அப்புறம் வந்து மேலே எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ 2 சைடுமே தைச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து மேலே எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பின் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து 2 சைடுமே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்து தைக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம பின் பண்ணிக்கிட்டு அடுத்தது வந்து மேலே அப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ லைனிங்கும் ஃபுல்லாகவே இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். லாக் ஸ்டிச் போட்டு இப்போ முடிச்சுப்போம். நம்ம இப்போ பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இது லைனிங் வச்சு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் நம்ம ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்கோம். பஃப் ஸ்லீவ் வந்து என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கெலாம் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பட்டுப்பாவோட சட்டைலாம் தைக்கிறோன்னா அவங்களோட சட்டைக்கு எல்லாமே பஃப் ஸ்லீவ் வச்சுட்டா ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட ப்ளவுஸுக்கு இல்லாமல் பட்டு சாரி அப்புறம் வந்து சுடிதாருக்கெல்லாமும் அந்த பஃப் ஸ்லீவ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.